ஹலோ ஆல், டியூஸ்டே மார்னிங் என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலான்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதை யோசிச்சுட்டு நான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருவேன். ஆனால் இன்றைக்கி நேற்று நைட்டே யோசிச்சு, சரி நாளைக்கு பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சிடலாம்னு சொல்லி நைட்டே பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டேன். காலைல கிளம்புனது வேலையாக அதை அரைச்சி வெங்காயம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் மிளகாத்தூள் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இங்கே தேங்காய் பால் தான் நான் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து கொதித்ததும் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை ஒன்றா எடுத்து அழகாக உள்ளே இறக்கி விட்டோம்னா அது நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நானும் லஞ்ச் பாக்ஸ் எனக்கு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்ன தப்பு பண்ணேன்னு தெரில, ஆனால் உருண்டைக்கு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான்.